பாடம் தேம்பாவணி. ஆசிரியர் வீரமாமுனிவர். ஆசிரியர் குறிப்பு: பெயர் வீரமாமுனிவர். இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி எலிசபெத். பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் காஸ்டிக்லியோன். இவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள். தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர். இவருடைய சிறப்பு: 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை. இவர் இயற்றிய நூல்கள் ஞான உபதேசம், பரமார்த்த குறுகதை, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம். காலம் 1680 முதல் 1747 வரை. நூல் குறிப்பு: தேம்பாவணி. தேம்பா கூட்டல் அணி, தேம்பாவணி. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை. இந்நூலின் தலைவர் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். இந்நூலை கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. இந்நூல் 3 காண்டங்களும் 36 படலங்களும் 3615 பாடல்களும் உள்ளன. தேம்பாவணியில் முடிசூட்டு படலம் சூசை பெற்ற 7 வரங்களை குறித்து பார்க்கப்படுகிறது. தாவீது என்பவனுக்கு சொல்லியபடியே தவறாமல் நான் உனக்கு அரசு தந்துள்ளேன். மின்னொளியை தூவி சொரியும் இம்முடியில் சூழ பதித்து விளங்கும் 7 மணிகள் உன்னை நாடி வந்தவர்க்கு வேண்டிய வரங்களை வெறுக்கும் அளவிற்கு மிகுதியாக விரும்பி நீ அளிக்கும் 7 வரங்களை இன்று நான் உனக்கு ஏவி தந்துள்ளதை காட்டுவதற்காம். இனி அவற்றின் உரிய தன்மையை நான் கூறக்கேள் என்று தொடர்ந்து சொல்லனானான். முதல் மணி: கற்பு நலம் தரும் வரம். உன் வெண்மலர் கொடியை ஒத்த மன தூய்மை உடையவனே, திங்கள் களங்கமுடையதென்று கண்டு அதனை மிதித்து ஒளியுடன் விளங்கும் கால்களை உடைய மரியாளின் கண்ணிமையையும் காத்து உனது கற்பையும் ஒளி முதிர்ந்த பகலவனைப் போல் குற்றமற காத்தாய் என்பதனால் மனதில் சேர்ந்து வெதும்பும் காம நோய் மக்களுக்கு முழுதும் கெட கற்பை காப்பதற்கு உரிய நலத்தை அவர்களுக்கு வழங்க உனக்கு வரம் தந்து விளக்கமுற முன்னே பதித்துள்ள முதல் மணியை அதற்கு அடையாளமாக தந்தேன். 2ஆம் மணி: வினைவிலக்கும் வரம். பெருந்தவத்தோனே, நினைவின் வழியே போய் தீய செயல்களை கொணரும் ஐம்பொறிகளையும் அடக்கி அழகிய தவம் என்னும் வேலியை சுற்றிலும் வளைத்து தூய வினைக்கே உரிய உள்ளத்தில் பாவம் புகாமல் காத்து சுடர்விளக்காய் விளங்கினாய் என்பதனால் தீவினை வருமுன்னே வராது காக்கவும் வந்த தீதை ஏற்றுக்கொண்டு ஒழிக்கவும் உணர்த்தி அவ்வாறு சுடும் தன்மையுள்ள பாவ வினையை விலக்கும் வரத்தை இந்த கதிரொளி கொண்ட 2ஆம் மணியை காட்டும். 3ஆம் வரம்: தேவதாயின் அன்பை அருளும் வரம். இரக்கம் என்னும் கடலின் அளவை விஞ்சிய அருளை கொண்டவனே, கதிரவனை ஆடையாக உடுத்து குளிர்ந்த ஒளியை பரப்பி ஆண்டவனை பெற்றெடுத்த தாயை கருதி கருத்தையும் கடந்த அன்போடு கூடிய அருளால் காத்து அரிய முறையிலே பேணினாய் என்பதனால் வேதமே வடிவாக தோன்றிய அத்தாயின் தொடர்பும் அருளும் உதவியும் சார்பும் மக்கள் அடைய தருவாய் என்பதற்கு அடையாளமாக இம்மூன்றாம் மணியை தந்தேன். 4ஆம் வரம்: பேய்க்கூட்டம் அஞ்சும் அடையாள வரம். வெற்றி பொருந்திய அழகிய மலர்கொடியை உடையவனே, மேகத்தினின்று முதிர்ந்து விழுந்த இடிபோல வானுலகத்தினின்று தள்ளப்பட்ட பேய்கள் தாம் கொண்ட பழைய பகையால் மனமுதிர்ந்து செய்யும் வஞ்சனையெல்லாம் நாணும்படி தவறாமல் அவற்றை நீ வென்றாய் என்பதனால் பொன்னிடையே பதிய நின்று ஒளிரும் இந்நாலாம் மணி சினமுதிர்ந்து
எதிர்த்த பேய் கூட்டம் ஓடி உனது செல்வ பெயராகிய வேலுக்கு அஞ்சுமாறு வரம் தந்ததற்கு அடையாளமாம். 5ஆம் மணி பிள்ளை வரம். பூஞ்சோலை போல் அருள்மணம் கமழும் மலர்கொடி தாங்கிய நல்லவனே, தெய்வ அருளில் மூழ்கி திளைத்த நிறைவினால் கன்னி உன் துணையின்றி கருவுற்று பெற்றிருப்பின், பெற்ற திருவருள் மகனை உன் மகன் போலவே மதித்து இனிதாய் விருப்போடு வளர்த்தாய் என்பதனால் நோவை தரும் மக்கள் இல்லா குறையை தீர்த்து நுண்ணிய தகுதி வாய்ந்த சந்ததி கொடுக்க மிக்க ஒளியுள்ள 5ஆம் மணியால் வரம் தந்தேன். 6ஆம் மணி நோய் தீர்க்கும் வரம். அரிய பொறுமையால் அருள் கூட்டும் அரசுக்கு உடையவனே, விருந்தினரை எதிரே கண்டவர் முகம் போல அளவின்றி தொழில் செய்தமையால் செறிந்த நோய்களை அனுபவித்து பொறுமையின் நுண்ணிய முறைகளிலெல்லாம் திருந்த நின்று அழகிய வைர மணி குன்று போன்று விளங்கினாய் என்பதனால் வருந்தியவர் வருத்தத்தை மருந்து போன்று நீக்கி அவர்கள் உள்ளத்தை குளிர்விக்க நல்ல வரமே கொண்டுள்ளாய் என்பதற்கு அடையாளமாக 6வது மணியை அளித்தேன். 7ஆம் மணி இறப்போருக்கு துணையாம் வரம். வானுலகமே தொழத்தக்க குணம் கொண்டவனே, தாயாகிய மரியாளோடு திருமகன் இயேசுவும் இரு பக்கமும் அமர்ந்து தாங்கி தகுந்தவாறு துயரத்தை ஆற்றக்கூடிய அருளை பொழிந்து நிற்க தீயினால் வாடிய தளிர் போன்ற உடலை நீக்கிவிட்டு பாதாளம் சென்று தூது உரைத்தாய் என்பதனால் நோயால் மெலிந்த தம் உடலினின்று உயிர் நீங்கும் வேளை நொந்தவருக்கு நீ வந்து உதவுவன அடையாளமாக 7வதாக ஒளியின் முகத்தோடு மலர்ந்த இந்த இறுதி மணிவரம் வழங்கியதாகும்.